ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிப்ஸை பார்த்துக்கோங்க. நேற்று மாதம் மளிகை ஜாமான் வாங்கப்போம். மந்த்லி நாங்கள் பட்ஜெட் போட்டு ஜாமான் வாங்கி வச்சுப்போம். அப்போ கடைக்கு போய் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். நேற்றுவே வாங்குறப்ப இந்த சிப்ஸு பாக்கெட்டை பார்த்துட்டு இதுதான் வேணும்னு ஒரே அடம் பண்ணி கேட்டாங்க. சரி கேட்டாங்க, 1 பாக்ஸ் கேட்டானா, 1க்கு 2 பாக்ஸ் கேட்டான். சரி ஆசைப்படானா அவங்க அப்பாவும் வாங்கி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ விலை பார்த்துக்காங்க, 53 ரூபா. 2 ரூபாய் லெஸ் பண்ணிட்டாங்க. அது போக 50 ரூபானே வச்சுக்கோங்களேன். வாங்கி அடம் பண்ணி வாங்கி கேட்டான். வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிவிட்டு போயிட்டாங்க. பிரித்து ஒரு சிப்ஸை வாயில் வச்சுட்டு பார்த்துட்டு அவனோட ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள். எப்படி பாருக்கு சிப்ஸு? நல்லாவே இல்லை. ஏன் நீ தானே அடம் பண்ணி கேட்ட? கீழெல்லாம் நல்லா இருக்குன்னு காமிச்சாங்க. இப்போ ஒரு மாதிரி இருக்குது. பிங்கோவே நல்லா இருக்கும். 10 ரூபா 20 ரூபா சிப்ஸ் பிங்கோ வாங்கி சாப்பிட்ருக்கலாம். இது ஒரு மாதிரி உப்பு கரைச்சிக்கிட்டு நல்லாவே இல்லையாங்க. நல்லா இல்லை. அது வம்சம் பாக்ஸை காட்டு நீங்களே பாருங்கள். ஆனால் 53 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த சிப்ஸு நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னா, அது டேஸ்ட் எப்படி சொல்கிறேன்னே தெரிலங்க. காரமாக இல்லை, ஆனால் ஒரு மாதிரி உப்பு கரைச்சாப்புல இருக்குது. இதுதான் அளவே. ஆனால் இது 53 ரூபா. 2 பாக்ஸ் வாங்கி கேட்டு தெண்டை பண்ணிட்டான். உங்கள் வீட்லேயும் இப்படி தான் பசங்க ஒரு பொருள் வேணும் அடம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். வாங்கி கொடுக்குறது பிரச்சனை. அது நல்லா இருந்தால் பரவாயில்ல, வேஸ்ட்டாக போச்சு. இப்படி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எது வாங்கினாலும் கொஞ்சம் பார்த்தே வாங்க. இனிமேல் கேட்ப. ஓகேங்க. ஓகே, சும்மா நானும் சாப்பிட்டு பார்த்தேன். அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. நீங்களும் இது வாங்கி ட்ரை பண்ணிங்களா? எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.